எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து ஒரு கலவை சாதம் தான் பார்க்க போறோம். அதுவும் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு கலவை சாதம், தக்காளி சாதம். இந்த சவுத் இந்தியன் ஸ்டைல் டொமேட்டோ ரைஸை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க தக்காளி சாதத்துக்கு. தக்காளி சாதத்துக்கும் தக்காளி பிரியாணிக்கும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. தக்காளி சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் வந்து போட மாட்டோம். யூஸ்வலாக நம்ம தமிழ் முறைப்படி அந்த மாதிரி போட மாட்டோம். கடுகு தான் வந்து போடுவோம். கடுகு போட்டுட்டேன். இப்போ வந்து இது பொரியணும். அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்க்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது வந்து கொஞ்சம் பொரியணும், கொஞ்சம் கலர் மாறணும். நான் ஒன்று சுத்தமாக மறந்துட்டேன். நீங்கள் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்த அப்புறம் நீங்கள் வந்து சோம்பு சேர்க்கணும். அதை கம்ப்ளீட்டாக நான் மறந்துட்டேன். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சேருங்க. எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், இதுலேயும் நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்கன்னா பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு விழுது போடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம தக்காளி சாதத்துக்கு பூண்டு மட்டும்தான் மோஸ்ட்லி போடுவோம். தக்காளி பிரியாணிக்கு தான் வந்து இஞ்சி பூண்டு விழுது போடுவோம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா பொரியணும். பூண்டு டைரெக்டாக வந்து அடுப்பில் போட்டால் தீஞ்சிரும் தான் வெங்காயத்தோடு சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பண்ணணும். வெங்காயம் நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ தக்காளி எல்லாத்தையும் வந்து ஃபுட் ப்ராசஸரில் போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டேன். சொன்னாலும் நல்லா குட்டி குட்டியாக ஆகிடுச்சு, சீக்கிரம் வேகும். உங்கள்கிட்ட ஃபுட் ப்ராசஸர் இல்லை அப்படின்னா நல்லா பொருசாக நறுக்கிக்கோங்க. இதில் கல்லுப்பு போட்டுக்கிறேன், சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி, கொரியாண்டர் பவுடர். இப்போது நல்லா கலரி விட்டு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இதை வந்து நல்லா குக் பண்ணணும். அதுதான் இதுக்கப்புறம் பண்ண வேண்டிய விஷயம். நடுவில் வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து 15-20 மினிட்ஸ் ஆகும். நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு விடணும். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ வந்து சாதத்தில் கலக்க வேண்டியதுதான். இப்போ சாதம் வந்து தக்காளி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சேன். அப்போ தான் நல்லா வெற வெறையாக இருக்கும். சாதம் கலரும் போது மஸ்டராது. தக்காளி சாதம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து கருணக்கிழங்கு ஃப்ரையோடு இதை சாப்பிட போகிறோம். செம்ம காம்பினேஷன். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கும் இது சூப்பராக இருக்கும். இந்த தமிழ்நாடு ஸ்டைல் தக்காளி சாதம் உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.